Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். அவியல் செய்யறதுக்கு வந்து இந்த காய்கறி தான் வேணும்னு கிடையாது, எது வேணா எடுக்கலாம். நான் இங்க கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, பரங்கிக்காய் இது அஞ்சும் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் வந்து தின்னா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 inch இருக்கிற அளவுக்கு. இல்லை க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணக்கூடாது. வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் நம்ம ஒரு பேனில் வந்து போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தண்ணியும் ஊற்றி வேக வைக்க போகிறோம். அதிகமாக ஊற்ற வேண்டாம், ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். காய்கறி எல்லாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 3/4 வாசி வந்து குக் பண்ணால் போதும். மூடி வச்சுட்டேன். இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 முடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் நல்லா அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம வச்சுருந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம இந்த அரைச்சிருக்க பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலை, கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சிங்கன்னா போதும். ஒன்றும் பாதியமாக இருந்த மாதிரி இருந்தால் ஓகே, பரவாயில்ல, கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் அடிக்கடி வந்து கலரக்கூடாது அவியல் செய்யும்போது, இல்லைன்னா காய்கறியெல்லாம் உடஞ்சிடும். ஸோ லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போது 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக, நல்ல புளிப்பு தயிராக இருந்தால் 1 ஸ்பூன் போதும். என்கிட்ட இருக்கிறது புளிப்பு இல்லை, ஸோ அதனால் 2 ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து நான் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் மேலே ஊற்றுறேன். அவியலுக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. கோகோனட் ஆயில் தான் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு அந்த ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை ஒரு 4 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரையாக அழகாக நம்மளோட சூப்பராக அவியல் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். See you next video. Bye bye.